இஜ்திஹாதுடைய விஷயத்தில் மாற்றுக் கருத்தை வழிகேடாக்கி மாற்றுக் கருத்தில் உள்ளவர்களை நரகவாசிகளாக ஆக்குகிறவர் வழிகேடர். அதுவும் ஒரு தெளிவான உண்மையாகும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த புரையுடைய விஷயத்தில் சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்து இந்த புரையில கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பது தெளிவான திட்ட தெளிவான அப்பட்டமான ஒரு உண்மையாகும். ஆனால் இந்த கருத்து வேறுபாடெல்லாம் எங்க இருக்கும் தெரியுமா? ஒரு நாட்டில, ஒரு இஸ்லாமிய நாட்டில் வாழ்ற ஒரு அறிஞர் ஒரு இண்டிவிஜுவலாக தன்னுடைய கருத்தை வெளியிடுவார். இன்னும் ஒரு அறிஞர் ஒரு தனிப்பட்ட ரீதியில் அவருடைய கருத்தை அவர் வெளியிடுவார். ஆனால் முடிவு எங்கிருந்து எடுக்கப்படும் தெரியுமா? புரை சம்பந்தமான முடிவு தலைவர்களால், ஆட்சியாளர்களால் தான் எடுக்கப்படும். இதுதான் இஸ்லாமிக் ஹிஸ்டரி. அங்க ஒவ்வொரு ஆக்களும் அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நாட்டில் செய்யற மாதிரி ஒரு ஊருக்குள்ள 3 பெருநாள் கொண்டாடுற சிஸ்டம் இல்ல. இதுக்கு இப்பவும் நம்முடைய காலத்திலும் பிராக்டிக்கலான உதாரணம் சவுதி அரேபியா, துபாய், குவைத், கத்தார், பஹ்ரைன். இந்த நாடுகளுக்குள்ள போய் பாருங்க, எத்தனை பெருநாள் இங்க இருந்திருப்பீங்க. எல்லாரும் மிக காரசாரமாக எழுதுவார்கள். இன்டர்நேஷனல் தான் சரி, லோக்கல் தான் சரி என்று உலமாக்கள் ஆய்வுகளை வெளியிட்டுக் கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு ரமலானிலும் ஆய்வுகள் வரும், ஒவ்வொரு ரமலானுக்கு முதலும் ஆய்வுகள் வரும். ஆனால் எப்போது பெருநாள் கொண்டாடப்படும்? ஒரு பெருநாள் தான். நம்ம எல்லாரும் பெரும்பாலும் சவுதியில நம்ம போயிருப்போம் என்றால் ஆட்சியாளர் தான் தீர்மானிப்பவர். அதுல என்ன பிழை வந்தாலும் பொறுப்பு அவருக்கு தான். அந்த அடிப்படையில் உலமாக்களிடம் நாம் கேட்ட போது, நல்ல எங்களை போல மௌலவிகள் அல்ல, நான் சொல்றது உலமாக்கள், ஸ்காலர்ஸ், உசூல்களை படித்து மார்க்கத்தில் துறை போக கற்று ஃபகீஹ்களாக அறிஞர்களாக இருக்கிற உலமாக்களிடத்தில் நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்களுடைய நாட்டில் நாங்கள் மைனாரிட்டியாக இருக்கிறோம். இப்ப நாங்க என்ன செய்வது? நாங்க கேட்ட உலமாக்கள் யார் தெரியுமா? இன்டர்நேஷனல் கருத்து தான் ராஜிஹ் என்று சொல்கிறவர். நான் கேட்ட உலமாக்கள் இன்டர்நேஷனல் புரைதான் சரி என்கிற கருத்தில் உள்ளவர்கள். அவர்கள்ட்ட போய் நாங்க மைனாரிட்டியா வாழ்றோம், எங்களுடைய நாட்டில் எப்படி தீர்மானிப்பது என்று கேட்டபோது அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய நாட்டில் அரச அங்கீகாரம் பெற்ற ஒரு சமய, இஸ்லாமிய சமய நிறுவனம் இருக்குமாக இருந்தால் அந்த நிறுவனம் எடுக்கிற முடிவை நீங்கள் பின்பற்றுங்கள், இதிலே நீங்கள் குற்றவாளிகளாக மாட்டீர்கள் என்று அவர்கள் எங்களுக்கு வழங்கின. அல்லாஹ்வுக்கு பயந்து தர வழிகாட்டல், நானா நீயா என்ற வழிகாட்டல் அல்ல. மார்க்கத்தில் தோக்குற என்ற ஒரு விஷயம் கிடையாது. வெற்றி தோல்வி எல்லாம் இல்லை. சத்தியம், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவது, அல்லாஹ்வுடைய திருப்தி, இதுதான் அங்கே நிற்க வேண்டுமே தவிர நான் சொல்லிட்டேன், நான் கடுமையாக எதிர்த்து இதை நிலைநாட்டி விட்டேன், இப்ப விட்ரோ பண்ணினா என்னுடைய மானம் போய்விடும், என்னுடைய வளர்ச்சி குன்றிவிடும், இப்படி யோசிக்கலாம். மார்க்கத்தை யோசிக்கிற போது மார்க்கத்தை மார்க்கமாகத்தான் யோசிக்க வேண்டும். நம்முடைய மன உச்சைகள், மனச்சாட்சிகள் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு குர்ஆன் சுன்னா மார்க்கத்தின் சரியான வழிகாட்டல்களுக்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த புரையை தீர்மானிக்கிற அதிகாரம் என்பது உண்மையிலேயே ஒரு அரச அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்திற்கு இருக்கும். அந்த நிறுவனத்தில் பித்அத் இருக்கலாம் அல்லது வேறு வழிகேடுகள் இருக்கலாம், அது அங்க பிரச்சனை இல்லை. இதுவும் அவர்கள் தெளிவாக எங்களுக்கு சொல்லித் தந்த விஷயம். அதே நேரத்தில் ஐரோப்பிய நாடுகளிலும் இதே நிலைதான். அங்குள்ளவர்கள் கேட்ட ஃபத்வாக்கள் எல்லாம் ஆன்லைன்ல இருக்கிறது. பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் கிட்ட, குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை சேர்ந்த உலமாக்களிடத்தில் நீங்க போய் அரபு தெரிந்தால் பார்க்கலாம், இங்கிலீஷ்லயும் இருக்கும் நினைக்கிறேன் நிறைய. அவர்கள் கேட்கிறார்கள், நான் ஐரோப்பாவில் லண்டன்ல இருக்கிறேன், நான் பாரிஸ்ல இருக்கிறேன், நான் எப்படி நோன்பை தீர்மானிப்பது, எப்படி பெருநாள் கொண்டாடுவது? அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய ஊரில் ஏதாவது மர்கஸ் இஸ்லாமி இருக்குமாக இருந்தால் அந்த சென்டர்களோடு சேர்ந்து நீங்கள் போங்கள், தனியாக போகாதீர்கள். அவ கேள்வி கேட்கிற சிலர் கேட்டிருக்கிறாங்க, நாங்க இன்டர்நேஷனல் புரை தான் சரி என்று கருதுகிறோம், அப்ப நாங்க சவுதியை பேஸ் பண்ணி பெருநாள் கொண்டாடலாமா என்று கேட்டதுக்கு அவங்க சொல்லுவாங்க, உங்களோட ஊர்ல உள்ள ஏதாவது சென்டர்கள் இருந்தா அதை பேஸ் பண்ணி நீங்க போங்க. சிம்பிள் மேட்டர் சகோதரிகள். இது மண்டையை போட்டு உடைச்சிக்கு நரகம் போற ஒரு பெரும் பாவம் போல ஒரு விஷயம் இல்லை. அப்படியே காட்டிக்கிட்டோம். சிம்பிளான ஒரு இஷ்யூ இது. இதை வச்சு இப்ப இது ஒரு பெரிய பாரதூரமான விஷயமாக்கி அடிப்படை எல்லாம் வந்திருக்கா இல்லையா? குடும்பம் ரெண்டா பிரிஞ்சிருக்கா இல்லையா? ஆனால் இஸ்லாத்தின் பார்வையில் சின்ன இஷ்யூவாக இருக்கிற விஷயம் ஆக டொப்பான ஒரு இஷ்யூவாகி என்னமோ இன்னும் அந்த மண்டையில் இருந்த கலட்ட இயலாத ஒரு சிக்கலுக்குள்ள நாம் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த புரையுடைய விஷயம் என்பது அடிப்படையானது. எப்படி அடிப்படையானது? நோன்பு பிடிக்கிறதுக்கு, பெருநாள் கொண்டாடுறதுக்கு புரை தேவை. ஆனால் இந்த புரையை பார்க்கிற விஷயத்தில், பார்த்து முடிவெடுக்கிற விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்காவது ஒரு இடத்தில் புரை தென்பட்டால் மொத்த சமுதாயமும் புரை பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லவில்லை. அல்லது ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனியாக புரை பார்க்க வேண்டும் என்றும் அவர்கள் சொல்லவில்லை. அவங்க பொதுப்படையா சொல்லிட்டு போயிட்டாங்க, சூமு லிருயதிஹி வ அஃப்திரு லிருயதிஹி, புரையை பார்த்து நோன்பு விடுங்கள், புரையை பார்த்து நோன்பை விடுங்கள். எனவே உலமாக்கள் இதுல ஆய்வு செய்கிறார்கள். இந்த 2 கருத்து வருகிறது. எனவே இந்த 2 கருத்தும் மார்க்கத்தின் உள்ளே உள்ள கருத்துக்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப எவ்வளவு விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போற நமக்கு மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயத்துல சமுதாய ஒற்றுமைக்காக வேண்டிய அட்ஜஸ்ட் பண்ணி போறதுல இந்த பிரச்சனை இருக்கு. இதுல போய் மார்க்கத்தை விட்டு கொடுத்து விட்டார்கள், நோன்பு வந்தோடனே இதை தூக்கி மண்டையில ஏத்திக்கி நம்ம என்னமோ பெரிய ஒரு விஷயத்தை சாதிக்கிறது போல உணர்வை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலிருந்து நம்ம விடுபட வேண்டும், சரியான வழிக்கு வர வேண்டும்.